Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மமதா பானர்ஜி தோல்வியடைந்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜமால்பூர் பகுதியில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மமதா பானர்ஜியின் 15 ஆண்டு கால ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டது பெண்கள்தான் என கூறினார். ஆர்ஜிகர் மருத்துவமனை சம்பவம், சந்தேஷ் காலி விவகாரம், கொல்கத்தா சட்டக்கல்லூரி மற்றும் துர்காப்பூர் கல்லூரி நிகழ்வுகள் என மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான அராஜகங்கள் அரங்கேறியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் பெண் முதலமைச்சர் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தோல்வியடைந்துள்ளார் எனவும் இதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும் எனவும் அமித்ஷா அப்போது விமர்சனம் செய்தார். 15 साल में ममता के शासन में सबसे ज्यादा संतरास अगर किसी पर हुआ है तो माताओं बहनों पर त्रास हुआ है, माताओं बहनों पर त्रास हुआ। आरजी कर, संदेश काली, कलकत्ता लॉ कॉलेज, दुर्गा लॉ कॉलेज, हर जगह पे माताओं बहनों पर अत्याचार हुआ। और ये दीदी कह रही है कि माताएं बहनें 7 बजे के बाद घर के बाहर न निकले। दीदी लोग, मैं बता कर जाता हूं, 5 तारीख के बाद छोटी बच्ची भी रात को 1 बजे निकलेगी, कोई गुंडा आंख उठाकर नहीं देखता। 15 மேற்கு வங்கத்தில் உள்ள குண்டர்கள் மற்றும் ஊடுருவல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரித்து பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த மமதா பானர்ஜி, மத்திய அமைச்சர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவதாகவும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்நிலையில் மமதாவின் பேச்சிற்கு அமித்ஷா பதிலடி கொடுத்துள்ளார். நாங்கள் குண்டர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்போம் என்று எதிர்பார்க்கிறீர்களா என எவ்வளவுதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வன்முறையில் ஈடுபடும் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களையும் ஊடுருவல்காரர்களையும் சிறையில் அடைத்து தலைகீழாக தொங்கவிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். மமதா பானர்ஜி ஆட்சிக்கு மேற்குவங்க மக்கள் விடை கொடுத்து விட்டதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வர்தமான் பகுதியில் ரோட் ஷோ மேற்கொண்ட மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா மமதா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். முதற்கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அறிகுறியை காட்டுவதாகவும் அப்போது அவர் கூறினார்.